இந்த டிவைஸ் என்னன்னு பார்க்குறது முன்னாடி ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 8489011547. டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் 8489011547. பெஸ்ட்டு சர்வீசஸ் பெஸ்ட்டு ப்ரைஸில் லோயஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் கால் பண்ணுங்கள். அதர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணால் கொரியரில் போட்டு விட்டுருவோம். m.2 ஓகேங்களா, m.2 SSD அதோட கேசிங் தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் இன்னும் நார்மல் கேசிங்கே யூஸ் பண்ணல. ஓகேங்களா, ஹார்ட் டிஸ்க்கு கேசிங் இருக்கிறதே ஒரு சிலருக்கு இன்னும் தெரியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா m.2 SSD. ஸோ அதுக்கடுத்து SSD வந்துச்சு, m.2 வந்துச்சு, இப்போ NVMeயும் வந்துச்சு. இந்த வீடியோவில் m.2வும் m.2க்கான கேசிங் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கு தனியாக எனக்கு SSDனா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, m.2னா என்ன, NVMeனா என்ன அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக தனியாக ஒரு வீடியோவும் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் m.2க்கான SSDக்கான கேசிங் என்க்ளோஷர் அந்த கேஸு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 years வாரண்டி கொடுத்துட்றாங்க. m.2 SSDயோட கேசிங் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம கண் கிளாஸ் போட்டு வைப்போம்ல அதோட பேக்கேஜிங் மாரி இருக்குது. ஸ்பீடு பார்த்துங்க 100 Gbps. ஓகேங்களா, 100 Gbps இது. ஸோ இதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு டைப் சி போட்டு கொடுத்துருக்குறாங்க. 10 Gbps டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு. ஓகேங்களா, நார்மல் ஹார்ட் டிஸ்க் வந்து MBPSல தான் இருக்கும். அடுத்து SSDயும் பார்த்தீங்கன்னா MBPS ஸ்பீடில் தான் இருக்கும். பட் நீங்கள் SSD m.2ன்னு போனாலே உங்களுக்கு Gbpsல இருக்கும். உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் போர்டு வந்து இந்த m.2 சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். நார்மல் ஹார்ட் டிஸ்க்கும் சரி, SSDயும் சரி, உங்கள் லேப்டாப் ஆகட்டும், டெஸ்க்டாப் ஆகட்டும், எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சேட்டா போட்டு மட்டும் இருந்தால் போதும். ஐடியில் போட முடியாது, சேட்டா போர்ட்டில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இந்த m.2 பார்த்தீங்கன்னா போர்டில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் உங்கள் போர்டு மதர் போர்டு வந்து m.2 போட்டு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் m.2 பக்கமே வரணும். இந்த பேக்கேஜிங்கில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பேக் சைடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு கேசிங்கு, USB Type-C to Type-C கேபிள் கொடுக்குறாங்க. USB Type-Cலேருந்து Type-A கேபிள் நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் நம்ம என்க்ளோஷர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இப்போ பிரிச்சு நான் முன்ன சொன்னது போலே தான் அந்த USB-Cலேருந்து USB Type-A கேபிள் லேப்டாப் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்த கேபிள் பார்த்தீங்கன்னா USB Type-C to USB Type-C நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ணலாம், விண்டோஸ் கனெக்ட் பண்ணலாம், மேக் கனெக்ட் பண்ணலாம். மூணுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பிளாஸ்டிக் இதுக்காக நம்ம என்க்ளோஷர் டைட் பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேசிங் எடுப்போம். கேசிங் பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்னது போலேயே நம்ம கண்ணாடி கிளாஸ் போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் கிட்டத்தட்ட ஏன் பென்ட்ரைவ் மாரி கூட சொல்லலாம். பென்ட்ரைவோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த கண்ணாடி போட்டு வைக்கிற கிளாஸ் பவுச் மாரி இருக்குது. ஆனால் வெயிட்டாக தான் இருக்குது. உள்ளே லைட்டாக ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலே அப்புறம் போர்ட்டுன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு Type-C போர்ட்டு மட்டும் தான். பக்கத்தில் ஒரே ஒரு LED இண்டிகேஷன். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட இதை முன்ன சொன்னது போல் இது ஸ்பீடு வந்து Gbpsல வரும். அதுதான் இதோட அட்வான்டேஜே. ஓகேங்களா, இதோட பெரிய அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா Gbpsல வரும் ஸ்பீடு, MBPSல இல்லை. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு ஸ்பீடு இது. ஸோ அடுத்தடுத்த டெக்னாலஜி வர சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு கொடுப்பாங்களே. ஸோ நார்மல் SSDக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே எடுத்திங்கன்னா ஒரே ஒரு நம்ம m.2 பார்த்தீங்கன்னா இது ரேம் மாதிரி தான் இருக்கும். ரேம் மாதிரி சிப்பு தான் இருக்கும். அந்த ரேம் சிப்பை எடுத்து இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். என்னோடய சிஸ்டத்தில் என்னோடய லேப்டாப் டெஸ்க்டாப்பில் m.2 இன்சர்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க இந்த கேசிங் வாங்கிட்டால் முடிஞ்சு போச்சு. உங்கள் லேப்டாப் எவ்வளோ பழைய லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, அதில் USB போட்டு எப்படி இருந்தாலும் இருக்கும் போது இதில் 3.0 போர்ட்டே கொடுக்குறாங்க. உங்கள் மொபைல்லையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.